வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்ஸ் வேணும், 45க்கு குறையாமல் நமக்கு சீட்ஸ் வேணும், 2 ராஜ்யசபா வேணும் அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகள். அதே போல் பெரிய அளவில் சில பேர் காங்கிரஸில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்காவிட்டால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறினால் கூட தப்பில்லை அப்படின்னு மாதிரிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக 28+1 கடந்த முறை வாங்கின 25 சீட்டோட 3 சீட் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒரு ராஜ்யசபான்ற அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த கூட்டணி உறுதியானதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கிறது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு சிவபிரியன், டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஷபீர். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளோட விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் சிவபிரியன் சார், 3 சீட்டுக்கா இவ்வளோ பஞ்சாயத்து, இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற கேள்விதான் கடைசியில் அந்த அக்ரிமெண்ட்டை பார்க்கும்போது வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் காங்கிரஸ் கடந்த காலங்களில் நடத்தின அந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் இதெல்லாம் இந்த முறை அதில் முற்றிலுமாக ஒரு மாற்றம் என்பது இருந்துச்சு. அதுதான் நம்ம உங்களுக்கும் எனக்கும் இருந்த டிஸ்அக்ரிமெண்ட்டே அதுதான். நான் இல்லை சார் ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. நீங்கள் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, பேசிடுவாங்க அப்படின்னீங்க. பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க, பேசியும் முடித்திருக்கிறார்கள், ரெண்டுமே நடந்திருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு இந்த கூட்டணியில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தான் பலரும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நானும் இந்த கூட்டணி முடிகிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கப்புறமும் திமுக தலைவர்கள்ட்ட பல பேர்கிட்ட பேசும்போது இந்த 3 சீட்டு அவங்க சும்மா நார்மலாக பேசியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னன்னா அதுதான் எங்களுக்கு புரியல. ஏன் இது இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரிக்ஷனில் போச்சு அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் இருக்குது. இப்போ கூட இந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கூட இது ரொம்ப சந்தோஷமாக நாம் இருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சில காங்கிரஸ் கட்சியினர் பேசினாலும் சோடாங்கர் போன்றவர்கள், சோடாங்கர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோடைய தமிழ்நாடு இன்சார்ஜ் வெளிப்படையாக சொல்கிறார், வி ஆர் நாட் ஹாப்பி, எங்களுக்கு கொடுத்த 28 சீட்டில் நாங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்றாரு. அவங்க எதிர்பார்த்தது அதிக சீட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியுடைய தலையீடு லாஸ்ட் மினிட்ல இருந்திருக்கு. ப்ளீஸ் கோ அஹெட் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்ற அடிப்படையில் இருக்குது. ஆனால் ராகுல் காந்தியும் சந்தோஷமாக இல்லை அப்படின்ற செய்திகளும் வருகிறது. அப்படி சந்தோஷமாக ராகுல் காந்தி இருந்திருந்தாருன்னா ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருப்பாரு, வி ஆர் பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு. ஆனால் ராகுல் காந்தி கிட்டேருந்து அந்த பதிவு வரல அப்படின்றாங்க. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா. இதில் செல்வ பெருந்தகையுடைய ரோல் ஒன்று, அப்புறம் கனிமொழியுடைய ரோல் ஒன்று, அதுக்கப்புறம் பி சிதம்பரம் உள்ளே வந்தது, மல்லிகார்ஜுன கர்கேவுடைய ரோல் என்ன, அதே மாதிரி சோனியா காந்தி அல்டிமேட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்றது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குது அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருந்த பேக் ஸ்டோரி என்ன, திங்கட்கிழமை நைட்டு வரைக்கும் இந்த கூட்டணி உடைய தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசினாங்க. திமுகவிலேயே அந்த மாதிரி ஒரு எண்ணமும் உருவாயிருச்சு. ஆனால் திங்கட்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் அந்த நைட்டில் நடந்த அந்த சம்பவங்கள் என்ன? இப்போது 2 விதமாக பார்க்கணும். February 28 போன சனிக்கிழமை காலையில் சோடங்கரோட குழு அறிவாலயம் போயிட்டு டிஆர் பாலு அவர்களுடைய குழுவோட பேசுகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த 25 சீட்டே ஆஃபர் பண்ணுவாங்களாங்கிறதே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 21, 22 தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சாங்க. ஸோ அன்னைக்கு வரைக்கும் இவங்க பேசின பேச்சுகள், இவங்களுடைய போர்க்கொடி எல்லாமே அந்த 25 காப்பாற்றிக்கிறதுக்கு. கரெக்டாக அந்த 25 கொடுக்குறேன்னு டிஆர் பாலு டீம் சொன்ன உடனே அப்பா அந்த 25க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இனிமேல் ஃபேஸ் சேவர் வந்துருச்சு 25. இப்போ அடுத்து அதிகமான சீட்ஸை எப்படி வாங்குறது? அவங்களுக்கு தெரியும் 30க்கு மேலே திமுக வரமாட்டாங்கங்கிறது சோடங்கருக்கும் தெரியும், ராகுல் காந்திக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பேக் சேனல் மூலமாக டிஎம்கே 30க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் திமுகவிலையும் காங்கிரஸ்லையும் சொல்லக்கூடியது என்னென்னா,
சோடாங்கர் வந்து இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது போன்ற விஷயங்களை மீடியாவில் பேசாமல் இருந்திருந்தாருன்னா இந்த அலையன்ஸு சிதம்பரம் போன்றவர்களை முதல்லையே சிஎம் கிட்ட அமைச்சிருந்தாங்கன்னா 30 சீட்டில் முடிச்சிருப்பாங்க சிஎம்மு. இவங்க இதெல்லாம் இந்த பப்ளிக் ஸ்பெக்டக்கிள் பண்ணதுனால தான் 25லேயே நின்னாங்க. ஸோ இப்போ அந்த 25 காப்பாற்றிக்கிட்ட பிறகு நீங்கள் சோடங்கரோட பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். சென்னையில் எல்லாம் சுமூகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, வெரி பாசிட்டிவ் அட்மாஸ்ஃபியரில் நாங்கள் டாக்ஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் இறங்கின உடனே அவர் யாரை பார்த்தாரு, யார்கிட்ட பேசினாருன்னு தெரில. மறுநாள் ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சியை கூப்பிட்டு 25 சீட்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அது எங்களுக்கு வந்து அக்செப்டபிள் இல்லை. அதோடு அவர் விட்டுருந்தா கூட பரவாயில்ல. டிஎம்கேவை நீடில் பண்ணுற விதமாக விஜய் அவர்கள் வந்து எங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாரு, என் கட்சியை மட்டும் இல்லாமல் என் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை ரெகக்னைஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது டிஎம்கேக்கு அது வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக வந்து முடியுது. என்னென்னா இல்லை, நான் ஒரு விஷயம், இது சோடாங்கர் முதல் முறையாக பேசலல்ல. சோடாங்கர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இல்லை, எல்லாத்துலேயும் வந்து இப்போ டிஃபரன்ஸ் இருக்குது. எனக்கு கொடுத்த இன்டர்வியூ டிஃபரன்ஸ் டிவிக்கே வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த இன்டர்வியூவில் டிவிக்கே வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணாங்க, டிவிக்கேவோட எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்பாங்க, பேசினா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பேசினார். ஒரு படி மேலே போய் அந்த விஷயத்தை வந்து அவர் மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் தான் பண்ணுறாரு. டிவிக்கேவோட பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து வெளிப்படையாக போட்டு உடைக்கிறார்ல. டிஎம்கேவோட பேசிட்டு அந்த டாக்ஸ் கமிட்டியோட பேசிட்டு வெளியில் வந்து நீங்கள் வந்து அவங்க 25 கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு அக்செப்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் விஜய் அவர்களை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறது வந்து ஏத்திக்கலாக கரெக்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏத்திக்கலாக கரெக்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து 2 பேர்கிட்டையும் அப்போ வந்து இங்கே இல்லைன்னா அங்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற மாதிரி இருக்குது ஒன்று. அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அப்போ தாவேக்கா அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுதுன்னா காங்கிரஸை வந்து இது வரைக்கும் திமுகவே ரெகக்னைஸ் பண்ணலையாங்கிற கேள்வி எழுதில்ல. காங்கிரஸை திமுக ரெகக்னைஸ் பண்ணாமல் தான் 2019 ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக திமுக முன்னிறுத்துச்சா? அதை சொல்லுகின்ற அதே வேளையில் அட் த சேம் டைம் ஐ ஆட் டிஎம்கே வந்து ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணது அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான், நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் கூட எந்த பிராந்திய கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்தை திமுக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியை ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை ரெகக்னைஸ் பண்ணதுனால தான் 2024 சீட்ஸை குறைக்கல. ஸோ அப்போ இருங்க சபீர், ராகுல் காந்தியை ரெகக்னைஸ் இருங்க, லெட் மீ ஃபினிஷ் இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். இல்லை எல்லாருக்குமே காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது எப்படி காங்கிரஸுக்கு மட்டுமே எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுமா? அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ வந்து நீங்கள் வந்து 45 சீட்டு கேட்குறீங்களே, யார் இன்ட்ரெஸ்ட்டில்? உங்கள் இன்ட்ரெஸ்ட்லையா இல்லை டிஎம்கேவோட இன்ட்ரெஸ்ட்லையா? தட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி. நோ, இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து 2024 26 வரைக்கும் எந்த ஒரு உழைப்பையும் போடாமல் நீங்கள் வந்து 2014 இருக்கிற ஓட் ஷேரை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி? இன்றைக்கி பிஜேபி எப்படி போய் நெகோஷியேட் பண்ணுறாங்க? 2024 மை ஓட் ஷேர் இஸ் திஸ், கிவ் மீ சீட்ஸ் ப்ரொபோர்ஷனேட் டு திஸ் ஓட் ஷேர். இதுதான் நெகோசியேஷன். பழக்கதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதலமைச்சரினுடைய வாழ்த்து ட்வீட்டில் பிரதரன் போடாதது ஒரு பெரிய ஏமாற்றமாக திமுக எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்களும் சரி, நிறைய பொலிட்டிக்கல் அனாலிஸை என்ன நினச்சிருந்தாங்கன்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் ராகுல் காந்தி வந்து அந்த வார்ம்த்தை டிஸ்பிளே பண்ணுவார், அதில் வந்து எந்த பிரச்சனையும் வைக்க மாட்டார், இருக்காதுன்னு நினச்ச நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய ட்வீட்டில் பிரதரின் மிஸ்ஸிங் ஆகும்போது இது பிரேக்கப் பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்ன உடனே சண்டே வந்து மல்லிகார்ஜுன கர்கே இதில் தலையிட்டு கேசி வேணுகோபால் கிட்ட என்னன்னு கூப்பிட்டு கேட்குறாரு. இல்லை, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அவங்க கேட்குற சீட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சண்டேவே அவர் உட்காந்து எல்லா ரிப்போர்ட்ஸையும் வாங்கிட்டார். நீங்கள் எவ்வளோக்கு கடைசியாக இறங்கி வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. 34 சீட்ஸ். அவங்க எவ்வளோக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 28க்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. 6 சீட்டு. 6 சீட்டுக்கு இந்த கூட்டணியை நீங்கள் உடைக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. லோக்கல் யூனிட்டில் எம்எல்ஏஸ் எம்பிஸ் முக்கியமானவங்களோட ஒப்பீனியன் வாங்குங்கன்னு சொன்ன உடனே சண்டே நைட்லேருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் வந்து டிஎம்கே கூட்டணிக்குள்ளே போகணும், அவங்களோட இருக்கிறது தான் இந்த நேரத்தில் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 25 சீட்டுக்கே ஒத்துக்கலாமா,
இல்லை அதிக சீட்டு வாங்கணுமா, வாங்கணும்னா எவ்வளவு சீட்டு வாங்கணும், இவ்வளவு சீட்டு வாங்கினோம்னா திமுக கூட்டணியில் நமக்கு மரியாதை இருக்குமா 25 வாங்கினா, இல்லை வேறு ஆப்ஷன்ஸை நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமாங்கிற கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் என்னுடைய தகவலின்படி திமுக கூட்டணிக்கு போகணும், அப்போ தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதற்கிடையில் டிவிகே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கேமை அவங்க அப் பண்ணுறாங்க. அவங்க என்னென்னா, ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது சார். ஒன்று வந்து அந்த இணக்கமான சூழல் இருக்குது இல்லையா ரெண்டு பேருக்கும், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு 22 வருஷமாக வந்து ஒரு அலையன்ஸில் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த அலையன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஒரு காமன் அஜெண்டா இருக்குது, காமன் கோல் இருக்குது. டெல்லியில் அவங்க வந்து ஒன்றா செயல்படுறாங்க, பார்லிமெண்ட்டில் ஒன்றா செயல்படுறாங்க, பிஜேபிக்கு எதிராக ஒன்றா நிற்கிறாங்க. ஆன்டி பிஜேபி வந்து பாலிட்டிக்ஸை வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மேக்னெட்டாக இருந்து எல்லாரையும் இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் பல விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி வந்து ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது. ராகுல் காந்தி இஸ் மை பிரதர் அப்படின்றத அவர் இந்தியா டுடே சம்மிட்டில் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, அவரை ஒரு பிரதராக பார்க்குறேன் அப்படின்னு. அதே சமயத்தில் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல, அது தமிழ்நாட்டுக்கு சரி வராது அப்படின்றாரு. அப்போ இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து அதில் ஒரு பிரேக் டவுன் ஆகியிருக்கா? ஏன்னா 2021 இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அதிக சீட்ஸை கேட்டாங்க, 30 சீட் கேட்டாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தியோட டைரெக்டாக பேசினார், முடிஞ்சிருச்சு. இந்த முறை அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் ஏன் எடுக்கப்படவில்லை அப்படின்றது ஒரு கேள்வி. சிஎம் ஏன் பேசலை அப்படின்னு எனக்கு சொல்கிறது என்னென்னா, சிஎம் பேசினாங்கன்னா அவங்க கூடுதல் இடங்கள் கொடுங்க, வை டோன்ட் யூ கன்சிடர் கிவிங் அஸ் கேபினெட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னால அவர் பேசலை, சிஎம் பேசலைன்னாங்க. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை பார்த்தது வந்து ப்ராபப்ளி there was some kind of information from Delhi itself. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரடியாக பேசுங்க, இங்கே நிலைமை சரியில்லை, இங்கே வேறு விதமான வந்து விஷயங்கள்லாம் உள்ளே வந்திருக்கு, வேறு விதமான டைனமிக்ஸ் வந்து இங்கே உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க ராகுலை நேரடியாக போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் வந்து நீங்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க, மேபி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம், பட் ஆஸ் ஆஃப் நவ் அதை வந்து ஒரு அஜெண்டாவாக நீங்கள் வைக்காதீங்க, மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பேசலாம், சீட்ஸ் எவ்வளோ என்ன ஏது அப்படின்றது பேசலாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு விதமான ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தது தான் இவ்வளவு இதுக்கும் காரணமா? அடிப்படையில் என்ன நடந்ததுன்னா, ராகுல் காந்தியோட கன்சென்ட்டோட தான் சோடங்கர் வந்து சிஎம்ஐ பார்க்கும்போது அதிகப்படியிலான சீட்டு கேட்டார். நம்பர்ஸ் எல்லாம் ராகுல் காந்தி டிசைட் பண்ணல, அவங்க லெவலில் நம்பர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோடங்கரும் மற்றவங்கெல்லாம் போய் ராகுல் காந்தியை பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்கணும், நமக்கு வந்து 41 சீட்ஸ் இருந்தது இப்போ 25 குறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 41 25 குறைச்சது ராகுல் காந்திக்கு விருப்பம் கிடையாது, கரெக்டாக. ஸோ அதனால் ஓகே 41க்கு ரெஸ்டோர் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் வந்து டாக்ஸை நீங்களே வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி கன்சென்ட் கொடுத்தது உண்மை. ஆனால் அதை அந்த சோடங்கர் அவர்களுடைய டீம் வந்து முதலமைச்சரை முதல் நாள் பார்த்ததுலேருந்தே தே ரப்ட் இம் த ராங் சைட். சிஎம் கிட்ட எடுத்த உடனே ஒரு கர்ட்டசி கால் போகும்போது 70 சீட்ஸ்ன்னு கேட்குறது, இன்னொன்று நீங்கள் வந்து 15க்குள்ளே உங்கள் கமிட்டியை போட்டுருங்கன்னு சொன்னதெல்லாம் டிஎம்கே விரும்பலை. அது கரெக்டாக தப்பாங்கிறத அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இதெல்லாம் விரும்பலை. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே காங்கிரஸில் குறிப்பாக சோடங்கர் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸாக ஏஎன்ஐயை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ எப்படியோ தந்தி பேப்பரில் வந்து தினத்தந்தியில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து அது வருது. ஸோ அப்போ என்னன்னா, காங்கிரஸ் இஸ் அப் டு சம்திங். அவங்க ஏதோ டிவிகேவை வச்சு நம்மளை மிரட்ட பார்க்குறாங்க, இல்லை நம்மக்கிட்ட அதிகமான சீட்ஸ் வாங்க பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போங்கிறது தான் திமுகவினுடைய எண்ணம். இதுக்கு நடுவில் அவங்க வந்து கனிமொழியை வச்சு பேக் சேனலில் காங்கிரஸில் பண்ணும்போது ஏதோ எங்கேயோ சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினருக்கு மரியாதை இல்லை, ஃபங்க்ஷனரிஸை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து டெம்பிள் போர்ட்ஸில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, மற்ற போர்ட்ஸில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, இதெல்லாம் பெரும் புகைச்சலாக இருந்திருக்கிறது. 2022 நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து
ப்ராமிஸ் பண்ண சீட்ஸ் வந்து லோக்கல் பாடியிலலாம் கொடுக்கல. இதெல்லாம் அப்படியே அக்குமுலேட் ஆகி ஒரு நாளைக்கு வெடிக்க போகுதுன்னு அப்போ தான் அவங்களுக்கு புரியுது திமுகவுக்கு. அவங்க அதை அசஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா 2024 தேர்தலில் நம்மளோட தானே போட்டி போட்டாங்க, ஸோ அதனால் அதையெல்லாம் மறந்துட்டுருப்பாங்கன்னு திமுக நினச்சிது. ஸோ இந்த சோடங்கரோட டீம் வந்து இந்த கேமை ஆப் பண்ண அப்புறம் தான் டிஎம்கேக்கு வந்து புரியுது, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு, டிஎம்கே பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு எண்ணம் வந்து ஓகே அவரோட கன்சென்ட் இல்லாமல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க இருந்தாங்க. பட் அவர் ஜனநாயகனுக்கு ட்வீட் போடும்போது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஸோ அப்புறம் தான் கனிமொழி அவர்களை நீங்கள் சொன்ன மாதிரி அனுப்புகிறாங்க. பட் ராகுல் காந்திக்கு வந்து அந்த 41 சீட்ஸை ரெஸ்டோர் பண்ணால் தான் அவர் ஹாப்பி ஆவார். பட் அவரை ஹாப்பி பண்ணுற சுச்சுவேஷனில் டிஎம்கே இல்லை. 41 சீட்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா திமுகவால் 160 165லாம் நிற்க முடியாது. இன்னொன்று கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வரும். 41 கொடுக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன, 25 கொடுக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படிங்கிறது. இன்னொன்று எம்பிஸுக்கு நடுவில் பிரச்சனைகள், இதெல்லாம் பண்ணும்போது தான் திமுகவிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் லீடர்ஷிப்புக்கு போகுது. காங்கிரஸை யாரும் வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அவங்க எம்பிஸு அவங்க ஆட்கள் கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட ஹைடிவிங் மட்டும் அவங்கள டீல் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இதில் காங்கிரஸை வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து தளபதி மட்டும்தான். அவர் வந்து ஒரு மேடையில் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார், அது தவறு. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதை வந்து நாம் வந்து இப்படியே விட்டுட்டோம்னா இது சிக்கலை கொண்டு வந்துடும். பட் அதை வந்து பேக் சேனல் மூலமாக இவங்க சால்வ் பண்ணதாக அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. பட் அது வந்து இவங்களால் முடியல. ஸோ சீட் ஷேரிங்க்கு வரட்டும், அந்த ஃபார்மல் டாக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்ததே வந்து பெரிய விஷயம். ஸோ அப்போது ஃபார்மல் டாக்ஸில் 25 கன்ஃபார்ம் ஆன பிறகு முழுக்க காங்கிரஸோடைய எய்ம் வந்து எப்படி அதிக சீட்ஸ் வாங்கலாங்கிறது தானே தவிர டிவிகேவை வச்சு இவங்க மிரட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நேரத்தில் தான் டிவிகே வந்து மண்டே வந்து அவங்க கேமை கொஞ்சம் அழகாக விளையாடுறாங்க. விளையாடிட்டு அன்னைக்கு மண்டே அவங்க என்ன பண்ணாங்க, டிவிகே வந்து ஒரு செய்தி வந்துச்சு, ஆதவர்ஜுனா ஹைதராபாத் போனார், ராகுல் காந்தியை சந்திக்க போகிறாரு அப்படின்னு. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு டிஎம்கேல இருக்கிற இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிவிகேவோட இவங்க ஏன் போல, நாங்கள் நினச்சோம் இவங்க டிவிகேவோட போயிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அதெல்லாம் இருங்க அதெல்லாம் வந்து பிரவோடால பேசுறது இல்லைங்க. முதலமைச்சரும் கனிமொழி அவர்களும் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் வெளியிட போயிடும் நினைக்கவோ இல்லை. காங்கிரஸை கடைசி வரைக்கும் ரீடைன் பண்றதுக்கு தான் அவங்க போறாங்க. அது பண்ணாங்க. காங்கிரஸ் வெளியே போயிடும்லாம் யாருமே இல்லை. காங்கிரஸ் வெளியே போயிடும் அப்படின்னா நமக்கு வந்து நடக்கிற லாஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த லாஸை அசஸ் பண்ணிட்டு தான் கேசி வேணுகோபால்ட்டையும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்து பேசினதுக்கு பிறகு கூட சிதம்பரம்ட்டையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து முதல்லையே வந்து எங்ககிட்ட இது பேசியிருக்கணும், நீங்கள் அதிக சீட்ஸ் வேணும்னா எங்ககிட்ட ப்ராப்பர் சேனலில் நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசியிருந்தீங்கன்னா நாங்கள் அதை இது பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் வெளியே பேசிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, டிவிகேவுடைய ஆஃபரை காங்கிரஸ் ஏற்றுக்கும். பிகாஸ் ராகுல் காந்தி வாஸ் கிளியர். டிவிகேல என்ன ஆஃபர் சொல்லுங்கள். டிவிகேட்டேருந்து வந்த ஆஃபர் என்ன அப்படின்றத ரிலே பண்ணியிருக்காங்க. சோடாங்கர் வந்து பேசிட்டு தான் இருந்திருக்காரு, ரீச் ஆயிருக்காரு. சொல்றேன் 1/3 ஆஃப் சீட்ஸ் 78 சீட்ஸ், 75க்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம், 78 கூட போகலாம், 1/3 ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 1/3 அப்படின்ற அந்த நம்பர்ஸ் வந்து இவங்க அதை எப்படி டிசைட் பண்ணுறது, அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய கொஸ்டின் இருந்துச்சு. ராகுல் காந்தி ஆல்மோஸ்ட் வந்து இந்த பக்கம் தான் இன்க்ளைண்டாக இருந்தார், டிவிகே பக்கம் தான் இன்க்ளைண்டாக இருந்தார் அப்படின்றது தான் வந்து இவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தான் வந்து இது வேறு விதமாக போயிட போகுது அப்படின்னு ஒன்று தான் டிஎம்கே சைட்லேருந்து எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. செல்வ பெருந்தகை மற்றவர்கள் எல்லாருமே உள்ளே வந்து ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. அதுதான் கரெக்டு. பட் ஆனால் எப்போவுமே வந்து நீங்கள் எல்லா அலையன்ஸ்லேயுமே வந்து இது வந்து லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸ், இது செட்டில் ஆகிடும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் சுச்சுவேஷன் வரும்ல. இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, உடம்பு சரியாயிடும், நம்ம மருந்து கொடுத்துட்ருப்போம், எல்லாம் பண்ணிட்டுருப்போம். பட் ஒரு சுச்சுவேஷன் வரும், இதுக்கு மேலே வீட்டில் வச்சு
பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும். அந்த சுச்சுவேஷனில் தான் அலார்மிங்காக நம்ம செயல்படுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் மண்டே வந்தது. கர்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவர் ராகுல் காந்தி கிட்ட பேசுகிறாரு. ராகுல் காந்தி வந்து இந்த விஷயம் கிடையாது, வழக்கமாகவே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கர்கே கிட்ட சொல்லுவார். கர்கே அதை ஏற்றுக்கிட்டாருன்னா ஓகே, ஏற்றுக்கலன்னா ராகுல் காந்தி வில் சே கர்கேஜி யூ ப்ரொசீட், இட்ஸ் யுவர் டிசிஷன், யூ ஆர் த காங்கிரஸ் பிரசிடென்ட், பட் ஈ வில் சே வாட் இஸ் வியூஸ் ஆர். இதில் அவர் சொன்னது, எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது என்னன்னா, த சீட்ஸ் ஆர் நாட் அக்செப்டபிள் டு அஸ், த நம்பர்ஸ் ஆர் வெரி லோ. த நம்பர்ஸ் வந்து நான் 2016 இருந்த மாதிரி அட்லீஸ்ட் 41 நம்பருக்காவது நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 41 நம்பர் கொண்டு வர முடியாதுன்னும் போது இசை நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்கன்னு கர்கே கிட்ட சொல்லிட்டார். கர்கேவை கூப்பிட்டு சோனியா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகக்கூடாது, அதற்கேற்ற என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் முடிவு எடுக்க மாட்டேன், ஆனால் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள், பட் இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகக்கூடாது. பாயிண்ட் வாஸ் கன்வேட். சோனியா காந்தி, நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருந்தேன், இதில் வந்து ராகுல் காந்தி வந்து இதில் அவருடைய டிசிஷன் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அலையன்ஸை கட்டமைச்சது சோனியா காந்தி, இந்த அலையன்ஸை வந்து 20 வருஷம் வழி நடத்திட்டு வந்தது சோனியா காந்தி. ஸோ ஷீ கெட்ஸ் தி வீட்டோ பவர். அப்படி தான் நடந்திருக்கு. இது வந்து அலாமிங்காக போய் உடஞ்சிருமா உடையாதாங்கிற மீடியா ஸ்பெக்குலேஷன்லாம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. இட் வாஸ் அ மீடியா ஸ்பெக்டக்கல், யாரும் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் ஃபைனலாக வந்து இவங்க கிட்ட தான் அந்த பால் போகும், இவங்க போடுற இடத்துல தான் அந்த பால் போகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்படி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கள்ல திமுக போய்டும்னு நினச்சாங்கன்னு. திமுக போய்டும்னா செகண்ட் ரங் லீடர்ஷிப்பில் வேணால் திங்க் பண்ணியிருக்கலாம். பட் டாப் லெவலில் சிஎம் அண்ட் கனிமொழி அவர்களுடைய இந்த 2 பேர் லெவலில் வந்து அவங்க ஒரு நிமிஷம் கூட காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேருந்து அனுப்புறதுக்கோ இல்லை காங்கிரஸ் வெளியில் போனால் அதை ஏற்றுக்கிறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. பிகாஸ் தே நோ வாட் காங்கிரஸ் பிரிங்ஸ் டு த டேபிள். ஏன் சொல்கிறேன்னா, கனிமொழி அவர்கள் வந்து ஏகப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு போய் கேட்டிருக்கிறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து 2 நாள் ஃபுல்லாக பேக் சேனல் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் வந்து இவங்க மல்லிகார்ஜுன கர்கேக்கு வந்து இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சோனியா காந்தியோட மைண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே கார்த்தி சிதம்பரம் அவர்களும் கனிமொழி அவர்களும் பேசி சிஎம்மோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது சிஎம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, 1-on-1 தான் பேசுவேன், கமிட்டியோடலாம் பேச மாட்டேன். இன்னொன்று, பெட்டர் சம்மன் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ வில் நாட் டாக் டு பீப்புள் ஃப்ரம் டெல்லி. இந்த மெசேஜ் கன்வே ஆகும்போதே அந்த நேரத்திலேயே கர்கே முடிவு பண்ணிட்டாரு, சோனியா காந்தி அவர்களும் கர்கே அவர்களும் சிதம்பரத்தை தான் இருக்கணும், சீனியர் லீடர். இன்னொன்று பர்சனல் ரிலேஷன் சிஎம் கிட்ட இருக்குது. இதில் என்னென்னா ஷபீர், சிதம்பரம் அவர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மினிஸ்டராக இருக்கும் போது அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வரும். பட் ஆனால் இஸ் எ வெரி மெச்சூர்டு பாலிட்டிஷியன். எங்கே இறங்கி போய் பேசணுமோ அந்த இடத்துல இறங்கி பேசுவார், ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள். மண்டே நைட் அவர்கிட்ட கர்கே பேசியிருக்கிறாங்க. டியூஸ்டே மார்னிங் சோனியா காந்தி, கர்கே, சிதம்பரம் அவர்கள்லாம் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வர்ச்சுவல் கால் பண்ணி அதில் வந்து சீட்ஸால் இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்த பிறகு சிஎம் போய் பேசினதெல்லாம் நாம் சொன்னோம். அதன் பிறகு சிதம்பரம் அவர்கள் வந்து கர்கேக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். பட் கர்கேயால் ராகுல் காந்தி அவர்களை ரீச் பண்ண முடியல. என்னதான் ராகுல் காந்தி வந்து நீங்கள் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டா கூட கர்கே வந்து ஈ டென்ட் வாண்ட் எனி ப்ராப்ளம்ஸ் அட் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ். அதனால் கர்கே அவர்கள் வந்து ராகுல் காந்தியோடைய கன்சென்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. செவ்வாய்க்கிழமை லேட் நைட்டு தான் ராகுல் காந்தி வந்து ஐ ஆல்ரெடி ஆஸ்ட் யூ டு ப்ரொசீட், ப்ளீஸ் டூ ப்ரொசீட், இட்ஸ் யுவர் டிசிஷன் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு தான் புதன்கிழமை காலையில் கர்கே அவர்கள் கனிமொழி அவர்களுக்கும் சிஎம் கிட்டையும் பேசி டீலை ஃபைனலைஸ் பண்ண பிறகு இதெல்லாம் நடந்தது. அதன் பிறகு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இந்த டீலெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வழக்கமாக அனுப்புகிற மாதிரி வேணுகோபால் அவர்களை அனுப்பலான்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அவருக்கும் ஃப்ளைட்டெல்லாம், அவர் கேரளாவில் இருக்கிறாரு, அவரும் ஃப்ளைட்டெல்லாம் ஏறுறேன்னு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஏஐசிசி டீம் கிரீஷ் சோடங்கர், நிவேதிதால்வாலாம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க 1 மணி நேரம் அவர் ஃப்ளைட்டும் வந்துரும்னு உள்ளே வெயிட் பண்ணுறாங்க. அவர் ஃப்ளைட்டு வரவே இல்லை. அப்புறம் கடைசியாக தான் அவங்களுக்கு தெரியுது அவர் ஃப்ளைட்டே போர்டு பண்ணலை. ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாரா? 3:40 ஃப்ளைட் போர்டு பண்ணல. நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் மிஸ் பண்ணிட்டாரு ஒரு இது சொன்னால் எப்படி? அவர் ஃப்ளைட் ஏறாது என்ன 12B படம் மாதிரி இருக்கே, ஃப்ளைட் ஏறினா ஒன்று, அவருக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை, வந்து சைன்
பண்ணுறது, ஏதோ ஒரு ரீசன். அதனால் அவர் இது பண்ணிட்டாரு. அங்கே பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் இருந்து அவங்க வந்து நேராக நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம், நாங்கள் ஏஐசிசிலேருந்து கம்யூனிகேஷன் வரலன்னு சொன்னதெல்லாம் என்னென்னா, கேசி வராரா இல்லையாங்கிற கன்ஃபியூஷன் அவங்க எல்லாருக்கும் இருக்குது. வரேன்னு சொன்னாரே, இவர் வரல, ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு, ஃப்ளைட் ஏறல, ஒரு வேளை டிசிஷன் ஏதாவது மாறி இருக்குமோன்னு இவங்க எல்லாம் பயப்பட்டாங்க. டிசிஷன்லாம் மாறல, கேசி வரல. ஸோ அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, இல்லை கேசி வரல, நீங்களே போய் முடிங்கன்னு சொன்ன பிறகு தான் சொடங்கரும் செல்வ பெருந்தகையும் போய் முடிக்கிறாங்க. பட் சிஎம் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்கார். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. அது அது முடிஞ்சிருச்சு. அதான் அது ஒரு ஸ்டைல். ஆக்சுவலாக அவர் பைட் கொடுத்ததுனால அவ்வளோ எஃபெக்டிவாக அது வந்து இதாக இருக்குமா இருந்திருக்கு. அவர் பைட் கொடுக்கறத விரும்புறது இல்லை. இப்போ கொடுத்தா அப்புறம் விசிகேக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுக்கணும். நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கல்ல தொடக்கத்தில், ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கலான்னு, 21லேயும் போடல. இல்லை, பட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதில் வந்து ஒரு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகு அது வந்திருக்கு அப்படின்னும் போது மேபி ஹீ குட் ஹவ் ஷேர்ட் ஹிஸ் ஹாப்பினஸ் அப்படின்றது தானே ஒரு மெசேஜிங் தானே. ஹாப்பியாக இருந்தால் தானேங்க ஷேர் பண்ண முடியும். ஹாப்பியா இல்லை, அதாவது அது வந்து இழுத்து வச்சு கட்டி இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் 2021 திருமாவளவன் அவர்களுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்து அவரை டீலை ஃபிக்ஸ் பண்ணும்போது வெளிப்படையாக சொன்னார், எங்களுக்கு இந்த எண்ணிக்கையில் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆனால் இதை ஏற்றுக்கிட்டோம். எதற்காக ஏற்றுக்கிட்டோம்? பாஜகவை எதிர்க்கிறதா ஏற்றுக்கிட்டோம். 6 சீட்லையும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொன்னார். 4 சீட்டில் ஜெயிச்சார். இந்த அன்ஹாப்பினஸ்லாம் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரையும் எலெக்ஷனில் இப்போது திமுக காரங்களை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் 185 நிற்க வேண்டியது, இவங்களுக்காக தான் 160க்கு வந்துட்டோன்னு பேசுவாங்க. ஆனால் தலைமைக்கு தெரியும் என்ன பண்ணணுங்க. இதுக்கு ஒரு க்ளோஸ் எலெக்ஷன். காங்கிரஸை விட்டுறணும்னு திமுக எந்த இடத்துலையும் நினைக்கல. ராஜ்யசபா இது காலைல 12 மணிக்கு அவர் கிறிஸ்டோஃபர் திலக்கு அசம்பிளிக்கே போயிட்டார் இது பண்ணுறதுக்கு, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு. 10 மணிக்கு தான் அவர் பேரே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நியாயமா? அப்புறம் நீங்கள் இப்படிலாம் பண்ணுற ஒரு கட்சி 3.5 மாதத்துக்கு முன்னால் போய் எங்களுக்கு சீட்டு ஒதுக்குங்கன்னா உங்களை 22 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருமா? பீகார்லேயும் அப்படி தான் பண்ணாங்க சார். பீகார்லேயும் வந்து அவங்க எங்கே இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லுங்களேன் ஒரு ஸ்டேட்டு. இந்த கேள்வி ஈஸி, இது ஈஸி, அது கஷ்டம். அது ஒன்றுன்னா சொல்ல, இது சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க எல்லா ஸ்டேட்லையும் இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். குறிப்பாக பீகாரில் வந்து அவங்களுக்கு கிருஷ்ணா அலுவேரா தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் தான் டஃப் நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் அங்கே வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது தான் வந்து இவர் அசோக் கெலோட் போய் அனௌன்ஸ் பண்ணுறார். ராகுல் கூட போய் பண்ணல. அதுதான் வந்து அங்கே பெரிய, இங்கேயும் அதே பிரச்சனை தான். இங்கேயும் அதே தான். ஓல்டு கார்டு தான் வந்து கடைசியில் உங்கள் அலையன்சஸை சேவ் பண்ணுறாங்க. நியூ லீடர்ஷிப்பால் வந்து பிரச்சனைகளை தான் உருவாக்க முடியுதே தவிர அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியல. கடைசியில் ஓல்டு கார்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. பீகாரில் அசோக் கெலாட் போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு பி சிதம்பரம் வர்றாரு. இந்த 2 பேரையுமே நீங்கள் வந்து அங்கே மறிக்கிறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. தான் இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. காங்கிரஸோடைய பேட்டர்னாகவே இதை வச்சுருக்காங்க. மேபி திஸ் இஸ் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். சரி, பார்ப்போம் சார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் இப்போ கடைசி நிமிஷத்தில் அந்த கூட்டணி வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்கு. ஆனால் இது கீழ்மட்டத்தில் எப்படி ஜெல்லாகும்? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஜெல் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா சிரமங்கள் இருக்குது நிச்சயமாக. அது எல்லா அலையன்ஸ்லேயும் உண்டு. இப்போ விசிகேக்கு 8 சீட் கொடுத்தாலும் கூட 10 சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆசை வந்து யாரையுமே விடாது. திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், எல்லா கட்சி மனிதர்களுக்கு வந்து ஆசைப்படுறது தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், அலாதியான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த ஜெல் ஆகுமா ஆகாதான்னா ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும். பட் இது வந்து திமுகவோட எலெக்ஷன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக வந்து திருநெல்வேலியில் என்ன காங்கிரஸ் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலன்னா என்னன்னு விட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணலை. அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கேருந்து வர வச்சு அந்த சீட்டில் காங்கிரஸுக்கு ஒரு மொமெண்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா தே வாண்ட் தட் நம்பர்ஸ் 40-40 பெர்செப்ஷனில் வந்து திமுக வந்து இந்தியா அலையன்ஸில் பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால தான் இவங்க வந்து காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறாங்க, 40க்கு 40 அடிக்கணுங்கிற அந்த எண்ணம் திமுகவுக்கு இருந்தது. அந்த அப்போவே பண்ணும்போது இப்போ வந்து அவங்களோட எலெக்ஷன் எண்ணிக்கையில் என்னதான் காங்கிரஸ் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் கூட நாளைக்கு ஒரு வேளை தேவைப்பட்டால் அவங்க நம்மளோட இருக்க போகிறாங்க. இன்னொன்று ஆஸ் அன் அலையன்ஸாக நமக்கு இவ்வளோ சீட் வரப்போகுதுன்னும் போது திமுககாரங்க நிச்சயமாக போய் வேலை செய்வாங்க. பட் அதே வேலையில் வந்து ஐ திங்க் லீடர்ஷிப் வில் ஆல்சோ இன்டர்வீன் அண்ட் சே ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, காங்கிரஸ்காரங்களை விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும்
திமுக சொல்லும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொண்டு வந்துருவாங்க எப்படியோ ஒன்று அந்த கேம்பெயின் வரும்போது. ஏன்னா பவர் வந்து ஒரு பசை, அது வந்து எல்லாரையும் ஒட்ட செய்யும், ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கும். ஸோ அந்த கூட்டணி அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்கங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா பெருமளவில் அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் கலைஞ்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன ஈக்கப்ஸ் இருக்கும், அது எல்லா அலையன்ஸ்லேயும் இருக்கும், இந்த அலையன்ஸ்லேயும் நிச்சயமாக இருக்கும். பார்ப்போம் சார் இந்த அலையன்ஸ் வந்து எப்படி அடுத்தடுத்த சீட் ஷேரிங் டாக்ஸ்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு. சீட் ஷேரிங் முடிஞ்சிச்சு, ஐடென்டிஃபிகேஷன் தானே உங்களுக்கு இதில் இல்லை இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் பார்ட்டிஸ் அண்ட் விசிகே இருக்குது. யாருக்கு எவ்வளவு நம்பர்ஸ் அப்படின்றதுல கொஞ்சம் இழுபறி இருக்கிறது. லெஃப்ட் பார்ட்டிஸும் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு டிவிக்கு அதே மாதிரி டிவிக்கு ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி விசிகேவும் வந்து கேட்குற நம்பர்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் தேமுதிகக்கு எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் டிஎம்கே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த காங்கிரஸ் டாக்ஸில் கூட சிதம்பரம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் தேமுதிகக்கு 10+1 கொடுக்குறீங்க, 0.43 இருக்கக்கூடிய ஒரு ஓட் ஷேர் வச்சுருக்கக்கூடிய ஒரு 4.3 எவ்வளோ இருக்குது லோக்சபாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4%. சரி 2.4% இருக்கிற ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து ராஜ்யசபா 10 தொகுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது விசிகே போன்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும். சரி, அப்போ இந்த ஒரு கணக்குக்கு நான் வரட்டுமா? சொல்லுங்கள். 2.4%க்கு நீங்கள் வந்து 10 சீட்டு கொடுக்குறீங்க, 4.5%க்கு 20 போதுமா? 4% யாரை சொல்லுங்க? காங்கிரஸ்க்கு 20 ஓகே. சரி, நான் என்ன கேட்குறேன், 4% இருக்கிற காங்கிரஸ்க்கு எதுக்கு 28 கொடுக்கணும்? எதுக்கு வந்து கனிமொழி மற்றவர்கள்லாம் வந்து நான் அதுக்கு முதல்ல சொல்லிட்டேன். நீங்க தான் சொன்னீங்க திமுகவில் காங்கிரஸ் போனா போகட்டும்னு. நான் அந்த எண்ணமே காங்கிரஸ் திமுகவுக்கு இல்லை, போயிடுவாங்கன்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. கவலை தான் இருந்துச்சு. நீங்க முதல்ல சொன்னது என்னன்னா இல்லை போயிடுவாங்கங்கிற மாதிரி, அவங்க தாவேக்காக்கு ஏன் போலன்னு கேட்குறாங்க. நீங்க அந்த மாதிரிலாம் செகண்ட் ரங்ல கேட்கலாம், பட் டாப்ல யாருக்குமே அந்த எண்ணம். காங்கிரஸ் நான் தான் திரும்ப சொல்கிறேனுங்க, காங்கிரஸை வேற எங்கேயும் போய் அவங்க வந்து டாக்ஸை பண்ணாத அளவுக்கு அவங்கள லாக் பண்ணி வச்சாங்க ஷபீர். அவங்க வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் இல்லாமல் இந்த அலையன்ஸ் வந்து பெருமளவில் எடுப்படாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க காங்கிரஸை இழுத்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. இன்னொன்று, காங்கிரஸுக்கும் பெரிய ஆப்ஷன்லாம் இல்லை ஷபீர். அவங்க வந்து பப்ளிக்காக வந்து நிறைய விஷயங்களை பேசலாம், பட் நிறைய காங்கிரஸ் கட்சி தலைவர்களே என்ன சொன்னாங்கன்னா, டிவிகேல அதிகமான சீட்ஸ் கிடைக்கும், பட் யார் ஃபண்ட் பண்ணுவா? 75 கேண்டிடேட்டுக்கு ஃபண்ட் யார் பண்ணுவாங்க? 75 கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு பூத்லையும் யார் ஏஜென்ட் போடுவீங்க? இதெல்லாம் தாவேக்கா கிட்ட அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கா? இந்த கேள்வியும் கேட்கணும்ல. நீங்கள் சீட்டு வாங்கிக்கலாம் 75, இன்னும் 10 கேட்டிங்கன்னா விஜய் வந்து ராகுல் காந்தி அவருடைய நண்பருங்கிறதுனால மனம் இலகி ஒரு 10 சீட்டு 85 கூட கொடுத்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 85 சீட்டில் நீங்கள் கேண்டிடேட் போட்டு அந்த 85 சீட்டில் நீங்கள் கேண்டிடேட்டுக்கு யார் ஸ்பெண்ட் பண்ணுவா? எங்கேருந்து வரும் பணம்? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்துறதுனா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா? இதெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டாங்க. நாம் வந்து பொதுவாக வந்து அந்த வெளியில் பேசுகிறத வச்சு மட்டும் பேசக்கூடாது. காங்கிரஸ் தலைவர்கள் இதையும் கேட்டாங்க, யார் ஃபண்ட் பண்ணுவா? இல்லை, அந்த கவலை இவங்க காங்கிரஸில் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு, இதில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, கர்கே மற்றவர்களுக்குலாம் அந்த கவலை இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கே ஏகப்பட்ட கவலை. இங்க நீங்க எப்படி பட் என்னன்னா 85 கேண்டிடேட்ஸ்க்கு ஃபண்ட் யார் பண்ணுவா? பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போடணும். நீங்க வந்து 2.5 மாசம் எலெக்ஷனை நடத்தணும், யார் நடத்துவா இதெல்லாம்? டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். அது நியாயமான கேள்விகள் தான். ஆனால் தாவேக்கா அந்த மாதிரி நிறைய நியாயமான கேள்விகள். தாவேக்கா கிட்ட போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து மேபி அவங்களுடைய ஓட் ஷேரை வேணா இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ஷபீர். என்ன நடந்திருக்கும்னா, ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா மேடை ஏறியிருந்தாங்கன்னா ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். அந்த மொமெண்டம் வந்து உங்களுக்கு மேடையோட முடிஞ்சிடக்கூடாது. மொமெண்டம் வந்து கீழே இறங்கி வரணும்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். மக்களை போய் வீட்டில இருந்து இழுத்து கூட்டிட்டு வந்து பூத்துக்கு கூட்டு போகணும். பூத்துல பிரச்சனை நடந்ததுன்னா பூத்தில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும். அந்த 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 ரியலைசேஷன் இருக்கணும். எலெக்ஷனுங்கிறது இட்ஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளேஸ். அதுவும் ஒரு அசம்பிளி எலெக்ஷன், டிஎம்கே ஏடிஎம்கே 2 ஜாம்பவான நீங்களை பூத்தில் எதிர்க்கிற அளவுக்கு தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியில் அவங்களுக்கு வந்து அந்த பூத் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் சொல்லலாம், இல்லை மக்கள் முடிவு பண்ணிட்டா பூத்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. முடிவு பண்ணணும்ல, மக்கள் முடிவு பண்ணலன்னா பூத்தில் தானே நீங்கள் தி பேட்டில்ஸ் ஆர் ஃபாட் இன்சைட் த பூத், நாட் ஜஸ்ட் அவுட் சைட் த பூத். அந்த நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு ராத்திரி கூட எலெக்ஷன்ஸ் மாறும். அதெல்லாம் கண் கூட நாம் பார்க்க தானே பார்த்துருக்குறோம். பார்ப்போம் சார் என்ன நடக்குது இந்த எலெக்ஷனில் அப்படின்னு. அடுத்தடுத்து இந்த சீட் ஷேரிங்கில் வேறு ஏதாச்சும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா? ஒரு ட்விஸ்ட்டும் வராது. வரல அப்படின்னா நல்லது, வந்துச்சுன்னா நம்ம மீண்டும் பேசுவோம். இல்லை இன்னும் பேச மாட்டோம் இதை பற்றி. நன்றி.